உதயம் சவுத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இன்டர்வியூ ஒன்று கொடுத்துச்சு, ப்ரெஸ் மீட்டு. அது என்னன்னா, கோயிலுக்கு வந்திருக்கிற சமயத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை நம்முடைய ஊடகவியலாளர்கள் சுற்றிக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா, உங்கள் குரலையே கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்கள் இருக்கீங்களா இல்லைங்களா, வேற வெளிநாடு எங்கேயாவது போயிட்டீங்களா, இல்லை வேற பிளானட் எதுக்காவது போயிட்டீங்களா, இவ்வளோ அமைதியாக நீங்கள் இருக்கவே மாட்டீங்களே, இப்படின்னு நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டவுடன் அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு, நான் இப்போ நல்லா சந்தோஷமாக அமைதியாக இருக்கேங்கண்ணா, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், நிம்மதியாக இருக்கீங்கண்ணா, கூண்டு கிளி வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு ஊடகவியலாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் மத்திய அமைச்சர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டோமே, உண்மையா, எப்போ ஆக போறீங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் கூண்டு கிளி பதவினா, எனக்கு அதுலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னுச்சு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பல விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அது தவிர கூடுதலாக இன்னொன்று வேற சொன்னாங்க அந்த ஆட்டுக்குட்டி. என்னன்னா, இப்போ புத்தகங்கள் படிக்க எனக்கு நேரம் அதிகமாக இருக்கு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இந்த ஆட்டுக்குட்டி தான் பொறுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி, பிஜேபி தலைவராக பதவி வகிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூலாம், பசுமை விகடன்லாம் இன்டர்வியூவே வந்தது. என்னன்னா, இவரைத்தான் பிஜேபியின் மாநில தலைவராக நியமிக்க போகிறோம்னு சொன்ன உடனே தன்னை அப்படியே பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தான் ஒரு சமூக சேவை அறக்கட்டளை வைத்திருப்பதாக ஒரு பிரபல்யத்தை உண்டாக்கி கொண்டார். அப்புறம் பசுமை விகடன்ல அட்டப்படமே போட்டாங்க, இவர் ஆடு மாடு மேய்ப்பதை போல் அந்த துரட்டி கொம்பை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம். இப்படிப்பட்டவர் தான் இந்த அறக்கட்டளை மூலமாக மாணவர்களுக்கு நல்வழி போதிப்பவர் தான் இங்கே ஆடு மாடும் மேய்த்து கொண்டிருக்கிறார். ஐபிஎஸ் பதவியை வேண்டாம் என்று சரணடைந்து விட்டு வந்திருக்கிறார், வேண்டாம் என்று விலக்கி விட்டு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட புதிய இளைஞராக இருக்கிறார் பாருங்கள்னு ஒரு அலப்பறை கிளம்பிச்சு. உடனே அந்த இளைஞர்கள்லாம் இவர் பின்னாடி அண்ணா அண்ணா அண்ணான்னு ஓட ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு, கடைசியில் அண்ணா இவங்களை அம்மோன்னு கை விட்டுட்டாரு. ஆனால் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு இவர் தனக்கு என்ன வசதிகள்லாம் வேணுமோ அதையெல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டார். இவர் பின்னாடி ஓடின அந்த தம்பிமார்கள், அந்த இளைஞர்கள்லாம் இப்போ அடுத்து யார் பின்னாடி ஓடுறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா இவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்கிறத நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என் மண் என் மக்கள் அப்படின்னு பயணம் போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை இவர் என்னவெல்லாம் செய்தார்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பதவியிலே இல்லாமல் கூட இருக்கின்ற எல்லா பெருந்தொழில் அதிபர்களிடமும் எப்படியெல்லாம் இவர் தனக்கு வேண்டியவற்றை செய்து வைத்துக் கொண்டார். காவல்துறையினரிடம் உங்களை பற்றி சொல்லிவிடுவேன், அமலாக்கத்துறையிடம் உங்களை பற்றி சொல்லிவிடுவேன், வருமான வரித்துறையிடம் உங்களை பற்றி சொல்லிவிடுவேன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணியாக இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட, கோயம்புத்தூர்ல பெரும் தொழிலதிபர்கள், அது மாதிரி மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லோரிடமும் இந்த வசனத்தை சொல்லி எல்லாரும் போனா போகுதுப்பா அப்படின்னு நாய்க்கு எலும்பு துண்டை போடுற மாதிரி போட்டதெல்லாம் நிஜமாக நடந்தது. இவர் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டார். பின்னால் ஓடி வந்த அந்த இளைஞர் பட்டாளத்தை அம்போ என்று கைவிட்டு விட்டு இப்போது நிம்மதியா இருக்கீங்கண்ணா, புஸ்தகம் படிக்கிறீங்கண்ணா, ஆடு மாடு மேய்க்கிறீங்கண்ணா, கூண்டு கிளி வேண்டாங்கண்ணா அப்படிங்கிறாரு. 20,000 புத்தகங்களை படித்ததாக சொன்னவர் தான் இவர். ஆனால் என்ன படிச்சார்னு தெரியல. ஏன்னா அவர் பேசியதெல்லாம் நாரசாரமாக இருந்தது, சாக்கடையாக இருந்தது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதிமுகவை நாம் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. ஆனால் அதிமுகவின் தலைவியாக இருந்த அம்மையாரை விட என் மனைவி உயர்ந்தவர், என் மனைவி சாதித்தவர் என்று சொல்லுகின்ற போது எப்படிப்பட்ட அறிவு இவருக்கு இருந்திருக்கிறது என்பதை எல்லோரும் தலையில் அடித்துக் கொண்டார்கள். அவரவருக்கு அவரவர் மனைவி உயர்வுதான், அவரவருக்கு அவரவர் கணவன் உயர்வுதான். அதற்காக கொடி நாட்டிய ஒரு அரசியல் அம்மையாரை பற்றி தன் மனைவியோடு ஒப்பிட்டு அந்த கொடி நாட்டிய அரசியல் அம்மையாரை விட உயர்ந்தவர் என்ன மனைவினா வச்சுக்கோங்க, யாரு வேண்டானாங்க, எப்படி கம்பேரிசன் கொண்டு வரீங்க, ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அப்புறம் நான் அரசியலுக்கு வந்தது தோசை சுட இல்லைன்னா அப்படின்னாரு. இப்போ ஆட்டுப்புழுக்கையை எண்ணிட்டு இருக்காரா? இவர் மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம்னு சொல்றது கூட நியாயமாக நேர்மையாக படவில்லை. பொதுவாக கல்யாண விருந்தில் போய் உட்கார்ந்தோன்னா நமக்கு பாயசம் தீர்ந்து போயிருக்கோம். என்ன சொல்லுவோம், போறவரை பார்த்து, ஐயா
பக்கத்து இலையில இவருக்கு பாயசம் வேணுமா அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த பக்கெட்டை தூக்கிட்டு வருவார், பாயச வாளியை தூக்கிட்டு வருவார். பக்கத்துல வந்தோடனே அவருக்கு ஊத்துவாரா, பக்கத்துல இருக்கவருக்கு ஐயா எனக்கும் கொஞ்சம் ஊத்திடுங்களேன், நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படிம்போல. அந்த மாதிரி இவருக்கு அடுத்த கனவு மத்திய அமைச்சர் பதவி. அதைத்தான் இப்படி நாசுக்காக மறைமுகமாக சொல்கிறார். எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்கண்ணா அப்படிங்கிறாரு. சரி, நாளைக்கே பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்லை ஜேபி நட்டாவோ கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போறோம் வந்து ஏத்துக்குவாங்கன்னா, இல்லைங்கண்ணா எனக்கு விருப்பம் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுவாரா? அங்கே போய் விழுந்தடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே ஓடி போய் பதவி ஏத்துட்டு அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் மானசீகமாக வணங்குகின்ற தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதை எப்படி நான் மறுப்பது என்று இவர் சொல்ல போகிறார். கிடைத்தால் அப்படி வார்த்தைக்கு வார்த்தை நாளுக்கு நாள் நாக்கை புரட்டி போட்டு பேசியவர் தான் இவர். சமீபத்தில் பொள்ளாச்சி வழக்கு அப்படிங்கிறது அந்த விசாரணை முடிந்து அந்த 9 குற்றவாளிகளுக்கும் உயிர் இருக்கும் வரை ஆயுள் தண்டனை, ஒவ்வொருத்தருக்கும் 4 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கசக்கி பிழிந்து வன்முறை செய்யப்பட்ட பெண்கள் அவர்களுடைய துணிச்சலால் இது நடந்திருக்கிறது. அந்த துணிச்சல் அந்த பெண்களுக்கு எப்படி வந்தது என்றால், நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க விஷயம் எதுவுமே வெளியே வராது, உங்களுடைய பெயர் வெளியே வராது, உங்களுடைய அடையாளங்கள் வெளியே வராது, உங்களுடைய குடும்பம் எது என்பது வெளியே வராது, நீங்கள் தைரியமாக வந்து சாட்சி சொல்லுங்கள் என்று இவ்வளவு நீண்ட விசாரணையை எந்தவித குழப்பமும் இல்லாமல் எந்தவித ரகசியமும் வெளியே வராமல் காப்பாற்றி அந்த விசாரணைக்கு வருகின்ற பெண்கள் யார் என்பது அந்த நீதிமன்றத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு அவர்களுடைய ரகசியங்களை இராணுவ ரகசியங்களாக காப்பாற்றி நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் செய்து கொடுத்த அந்த வசதிகளால், அந்த ஏற்பாட்டால் இந்த வழக்கு விசாரணை நல்லபடியாக முடிந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏக காலத்தில் இத்தனை ஆயுள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதை தவிர ஒரு தண்டத்தொகை, அதாவது அவர்களுக்கான ஃபைனும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அதை நாம் யாருமே ஆதரிக்கவில்லை என்பது ஒரு விஷயம். ஆனால் அந்த வன்கொடுமை யாரால் நிகழ்த்தப்பட்டது என்று தெரிந்தவுடன் 24 மணி நேரத்தில் அந்த ஞானசேகரனை கைது செய்து அவரை இன்னமும் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை. இப்படி மிக விரைவாக நடவடிக்கை எடுத்த போதும் கூட இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு, சாட்டையால தன்னை அடிச்சுக்கிச்சு. அதுவும் எப்படி, கூட சுற்றி வர தன்னுடைய ஆதரவாளர்களை நிற்க வைத்து விட்டு, ஐயா தம்பிகளா நான் அடிச்சுக்கிறேன், நல்லா அடிச்சுக்கோன்னு வேடிக்கை பார்க்காதீங்க, சதையெல்லாம் பிஞ்சு போற மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க, நான் சாட்டை ஒன்று வாங்கிட்டு வானா நிஜமாவே கயிறால, அதுவும் தாம்பு கயிறால சுற்றப்பட்ட சாட்டையை வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம தம்பிமார்கள். அது வேண்டான்னு போய் ஒரு பஞ்சு சாட்டையை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அதனால அந்த பஞ்சு சாட்டையில கூட எனக்கு பழக்கமே இல்லைப்பா, நான் மற்றவங்கள சாட்டையால் அடிச்சுதான் எனக்கு பழக்கம், சொல் சாட்டையால் அடிப்பேன், நிஜமாவே அந்த இது என்னது பெல்ட்டால் அடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு நானே அடிச்சுக்கிட்டது இல்லை, அதனால இந்த சாட்டையால் அடிக்க போறேன், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க, ஒரு 3 அடி 4 அடி முடிஞ்சோடனே ஓடி புடிங்க, தடுத்துருங்க அப்படின்னு ஏற்பாடெல்லாம் செய்து விட்டு சாட்டையால் அடித்துக் கொண்டார். பொள்ளாச்சி சம்பவத்தில் இத்தனை அதிமுக தலைவர்களோடு தொடர்புடைய தலைவர்களின் மகன்கள், தலைவர்களின் மகன்களின் நண்பர்கள் எல்லோரும் பதவி அதிகாரம் கொடுத்த அந்த மமதையால் யாராலும் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற அந்த அதிகார போதையால் இத்தனை பெண்களின் வாழ்க்கை சீரழித்தவர்களை இன்றைக்கு திமுக அரசு, நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் மிகச் சிறப்பான தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த ஆட்டுக்குட்டி போய் ஆடு மாடு மேய்க்குது. இப்படிப்பட்ட அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறதே, தேர்தல் கூட்டணி. இதற்கு நான் பிஜேபி தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது நான் என்னை சாட்டையால் அடித்துக் கொள்வேன், ஜேபி நட்டா சென்னைக்கு வரும்போது நான் என்னை சாட்டையால் அடித்துக் கொள்வேன், பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போது நான் என்னை சாட்டையால் அடித்துக் கொள்வேன். இப்படிப்பட்ட காம கொடூரங்கள் இருக்கக்கூடிய அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு நல்ல தலைவருக்கு அறிகுறி. அதை இவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்த்தா அது நம்மளோட முட்டாள்தனம்.
ஏன்னா இவர் எப்பவுமே இப்படித்தான் வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுவது. நேற்று ஒரு வார்த்தை, இன்று ஒரு வார்த்தை, நேற்று சொன்னது வேறவாய், இன்னைக்கு சொல்றது நாரவாய் என்பதாக சாக்கடைத்தனமான நடவடிக்கைகளை கொண்டிருந்தவர் தான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அதை தவிர இன்னொரு மிகப்பெரிய கேள்வி இருக்குங்க. ஒரு பொறுப்போ பதவியோ இருந்தால்தான் நான் மக்கள் சேவைக்கு வருவேன், இல்லை என்றால் ஆட்டுக்குட்டி மேய்க்க போயிடுவேன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த அரசியல் தலைவருக்கான குணமா அப்படிங்கறத தமிழக மக்கள் யோசித்து பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி ஓடி நீங்கள் இளைஞர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள். மக்கள் சேவை என்பதை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் கட்சி பொறுப்பாளர்கள், அவர்கள் எல்லோரும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இந்த முன்னாள் தலைவர்களை நீங்கள் சந்திக்க முடியும். அவர்கள் இன்றைக்கும் கூட பதவியில் இருக்கிறார்களோ இல்லையோ, இன்றைக்கும் கூட கட்சி கூட்டம் நடக்கிறது, கட்சி பணி நடக்கிறது என்றால் அவர்களாகவே முன் வந்து அந்த வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். நான் என்றைக்கும் திமுக கட்சிக்காரன், கட்சி தொண்டன் என்று சொல்லி தலைவர் சொல்கிறாரோ இல்லையோ, அவர்கள் முன்னணியில் வந்து நிற்கிறார்கள். அதனால் தான் மக்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறார்கள், மக்களுக்கான குரலாக இருக்கிறார்கள், திமுகவின் கொள்கைகளை தங்கள் குரலாக வெளிப்படுத்துகிறார்கள். இதுதானே ஒரு உண்மையான அரசியல்வாதியின் அடையாளம். பொறுப்பு இருந்தாதான் நான் இருப்பேங்க, இல்லைன்னா வீட்டில் முடங்கி போய் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்வது ஒரு அரசியல் தன்மையா? ஆனால் திமுகவினர் எப்போதும் அரசியலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அந்த கட்டமைப்பு இவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது. தலைவர் சொல்கிற ஒரு வார்த்தையை திமுகவின் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். எந்த தொகுதிக்கு போனாலும், எந்த மாவட்டத்துக்கு போனாலும். இந்த ஆட்டுக்குட்டி அப்படியா பண்ணுது? போய் ஒடுங்கிடுச்சு இல்ல, போய் ஒதுங்கிடுச்சு இல்ல. இளைஞர்களே, நீங்கள் இப்படி கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு பின்னால், அந்த வார்த்தைகள் எல்லாம் வெற்று வார்த்தைகள். ஒரு தகர குடுவையில போட்டு அதையெல்லாம் குலுக்கினீங்கன்னா கடகட கடகடன்னு சத்தம் எழுப்போம். ஆனால் சப்தத்தால் சாதிக்க முடிவது எதுவுமே இல்லை. செயல்தான் மிகச்சிறந்த சொல் என்பதை எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றியத்தை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார். ஆளுநர் குறித்து அவர் போட்ட வழக்கு என்பது இன்றைக்கு ஜனாதிபதிக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமான வழக்காக மாறி நிற்கிறது என்றால், அப்படிப்பட்ட வீரியம் வாய்ந்த செயலை செய்கின்றவர் நம்முடைய முதல்வர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் யாராவது ஒருத்தர் வாய்க்கிழிய பேசிக்கிட்டு, இல்லைங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, வந்தேங்கண்ணா, வணக்கங்கண்ணான்னு சொல்லிட்டா மயங்கி போயிடாதீங்க. ஏனால் இனிமேல் வரப்போகின்ற உங்களுடைய வாழ்க்கையை, இனிமேல் வரப்போகின்ற உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான தமிழ்நாட்டை திமுக கட்சி மட்டும்தான் கட்டமைக்க முடியும். ஏனென்றால் மக்களுக்கான அரசியலை செய்வது என்பது திமுக கட்சி மட்டும்தான். இவர்களெல்லாம் வருவார்கள் போவார்கள், ஆனால் திமுக கட்சி எப்போதுமே இருக்கும். Men may come and men may go, but DMK party lives on forever. ஏனென்றால் மக்களுக்கான கொள்கைகளை, மக்களுக்கான கருத்தியல்களை, மக்களுக்கான சமூக புரட்சிகளை, மக்களுக்கான சமுதாய மாற்றங்களை துவக்கத்திலிருந்தே செய்து செயல்படுத்தி செய்து காட்டி இன்னமும் அதை இறுக பற்றி கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி, ஒரே இயக்கம் எது என்றால் திமுக தான். இன்றைக்கு ஏன் பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்றால், இங்கே மத பிரிவினைவாதம் கிடையாது, மொழி பிரிவினைவாதம் கிடையாது, வேலை வாய்ப்பின்மை என்கின்ற கொடூரம் கிடையாது. மக்களுக்கு சந்தோஷம் நிலவுகிறது. யார் வந்தாலும் இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. யார் வந்தாலும் மக்கள் அன்போடு வரவேற்று, ஜாதி வேற்றுமை பார்க்காமல், சமய வேற்றுமை பார்க்காமல், மொழி வேற்றுமை பார்க்காமல் அன்போடு அண்ணா அக்கா என்று அரவணைக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் இல்லாமல் நாசமாக்க வேண்டும் என்பதனால்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் பதிக்க துடித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துடிப்பை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர், எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். இன்றைக்கு பிஜேபியில் சாட்டையால் அடித்துக் கொண்ட அந்த ஆட்டுக்குட்டி எங்கே போச்சுன்னு தெரியல. நிம்மதியாக இருக்கிறது சமூகம். ஒவ்வொரு நாளும் ஒரு அலப்பறை, ஒவ்வொரு நாளும் ஒரு சாக்கடை, ஒவ்வொரு நாளும் ஒரு அட்ராக்ஷன், ஒவ்வொரு நாளும் ஒரு ஹெட்லைன் தீஃப் மாதிரி வந்து தான் சொல்வதை ஹெட்லைனாக மாற்றிவிட்ட அந்த சமூக கொடுமைகள். வார் ரூம் ஒன்று வைத்துக்கொண்டு
தன்னை எதிர்ப்பவர்களை பற்றி எவ்வளவு கொச்சையாக, பெண்களை பற்றி எவ்வளவு இழிவாக செய்திகளை போட்டார்கள். அதே போன்று பொருளாதார குற்றங்கள் செய்தவர்களை எல்லாம் தன்னோடு தன் கட்சியில் இணைத்து கொண்டதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியோடு அவர் அடைக்கலமாகி விடட்டும். இளைஞர்களே, அவர் பின்னால் ஓடிய இளைஞர்களே, நீங்கள் சற்று திருந்துங்கள். யாரிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் தமிழ்நாடு காப்பாற்றப்படும், தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றப்படுவார்கள், தமிழ்நாட்டின் அமைதியும் சந்தோஷமும் காப்பாற்றப்படும் என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு நேரம் இது. மீண்டும் இப்படியான அலப்பறை இளைஞர்களிடம் உங்கள் சிந்தனையை பறிகொடுக்காதீர்கள். மதவாதம், பிரிவினைவாதம், மொழிவாதம் பேசுகின்றவர்களிடம் உங்கள் சிந்தனையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை காவு கொடுக்காதீர்கள், அடகு வைக்காதீர்கள். திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கான காவல் தெய்வம், குல தெய்வம். திமுகவின் திராவிட மாடல் முதல்வர் மட்டும்தான் பிரதமரை கூட கேள்வி கேட்கக்கூடிய, ஜனாதிபதியை கூட எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய, தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் என்று உயர்ந்து நிற்கிறார். அவர் பின்னால் அனைவரும் அணிவகுப்போம். நன்றி, வணக்கம்.